السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சபைகளில் பங்கெடுக்கக்கூடியவர்களை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, சில மக்கள் நரகத்திலே இருப்பார்கள், அவர்களிடத்திலே மலக்குகள் கேட்பார்கள், உங்களிடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய யாரும் வரவில்லையா என்று கேட்பார்கள். உடனே அந்த மக்கள் அதற்கு பதில் சொல்வார்கள், எங்களிடத்தே வந்தார்கள், நாங்கள் செவிமடுத்திருந்தால் கேட்டிருந்தால் இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே என்று அந்த மக்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய வேத வசனங்களை கேட்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கேட்பதுமே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அந்த மக்கள் நரகத்துக்கு நுழைய மாட்டார்கள். எந்த மக்கள் இது போன்ற சபைகளில் பங்கெடுக்கவில்லையோ, யாரெல்லாம் குர்ஆனை பற்றி கேட்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை கேட்கவில்லையோ, அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்ற கருத்திலும் அந்த வசனத்தை சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே இங்கு வந்திருக்கிற நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்வதரும் படிப்பினை என்கிற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பொறுத்தவரை வெறுமனே ஒரு 45 நிமிடத்திலே அல்லது 1 மணி நேரத்திலே சொல்லி முடிக்க முடியாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்வதாக இருந்தால் குறைந்தது 2 மணி நேரமாவது அவர்களுடைய வரலாற்றை சொல்லி, அந்த வரலாற்றை சொல்லும் பொழுதே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை எடுத்து காட்டி, அதிலிருந்து அல்லாஹ் எந்த பாடத்தை எந்த படிப்பினையை தருகிறான் என்று நாம் விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2 தொடர்களாக இது நடத்தப்பட வேண்டும். எனவே இப்போது இன்றைக்கு நாம் என்ன செய்யலாம் என்று கேட்டால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் ஒரு பாதி அளவை இன்றைய உரை முடிப்பதற்குள்ளாக ஒரு பாதி வரலாற்றை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை இனி அடுத்து வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொரு சகோதரர்களும் உங்களுக்கு வாரம் வாரம் முறை நிகழ்த்துறாங்க. அடுத்து அல்லாஹ் எனக்கு எப்போது இந்த வாய்ப்பை எனக்கு அளிக்கிறானோ அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினுடைய 2வது பகுதியை நாம் அடுத்த வகுப்பிலே அடுத்த நிகழ்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான்.
எந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்திருந்தான் என்று கேட்டால், ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே கேட்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அதை நான் சொல்லவில்லை. மனிதர்கள் இருக்காங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி இருப்பார்களே, இது போன்ற மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்று கேட்டால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஒரு நபி, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை அவரும் ஒரு நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையும் ஒரு நபி. அது யார் என்று கேட்டால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப தொடர்ச்சியாக பாருங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி, அவர்களுக்கு பிறந்த நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி, அவர்களுக்கு பிறந்த நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி, அவர்களுக்கு பிறந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் நபி ஆக்கி இருக்கிறான். எனவே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை உலகத்திலே எந்த மனிதருக்கும் கொடுக்காத ஒரு அழகை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த உலகத்தை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான அழகை நம்ம ஒரு மனிதரிடத்திலே குவிப்பதாக இருந்தால் எப்படி இருக்குமோ, பாதி அழகை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்ப பாருங்க, எந்த அளவுக்கு அவர் அழகானவராக இருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இப்படியான சிறப்புகள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்வதாக இருந்தால், மற்ற வரலாறுகளை நீங்கள் தேடி பார்த்தால் குர்ஆனுடைய எல்லா அத்தியாயங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி இருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் தேடி பார்த்தால் சில பக்கராவிலே சில செய்திகளை சொல்லியிருப்பான், ஆல இம்ரானிலே சில செய்திகளை சொல்லியிருப்பான், சூரத்து நிசாவிலே சில செய்திகளை சொல்லியிருப்பான். இது போல குர்ஆனுடைய பல்வேறு அத்தியாயங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சின்ன சின்ன தகவல்களாக அல்லாஹ் சொல்லியிருப்பான். அதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தான். அதுபோல எந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் பேசி இருக்கிறானோ அந்த நபிமார்களெல்லாம் குறிப்பிட்ட சில விஷயங்களை ஒரு அத்தியாயத்திலே பேசுவான், அதனுடைய தொடர்ச்சி அல்லாஹ் வேறொரு அத்தியாயத்திலே பேசுவான், அதனுடைய தொடர்ச்சி அல்லாஹ் வேறொரு அத்தியாயத்திலே பேசுவான். இப்படியாகத்தான் அல்லாஹ் பெரும்பாலான நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் பேசி இருக்கிறான். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு நபியை பற்றி தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான், ஒரு அத்தியாயத்திலே அந்த வரலாற்றை சொல்லி முடிக்கிறான் என்று சொன்னார், அது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு எந்த நபிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான ஒரு வரலாற்றை சொல்லவில்லை. நீங்க குர்ஆனிலே படிக்கலாம். குர்ஆனுடைய சூரா 12வது அத்தியாயம் சூரா யூசுப், அந்த அத்தியாயத்தினுடைய பெயராகவே அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த அத்தியாயத்தை தாண்டி குர்ஆன்ல வேறு எந்த அத்தியாயத்திலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசப்படலை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை நீங்கள் படிப்பதாக இருந்தால் அந்த 12வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலே ஆரம்பித்து 112வது வசனம் வரைக்கும் படித்தாலே முழுமையான ஒரு வரலாறை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய படிப்பினைகளை சொல்லுகிறார். நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் எப்படி முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பிள்ளைகளிடத்தில் எப்படி முன்மாதிரியாக இருக்க வேண்டும், கனவு என்கிற அந்த செய்தி அல்லாஹ் படிப்பினையாக வைத்திருக்கிறான், சோதனை அல்லாஹ் படிப்பினையாக வைத்திருக்கிறான், ஒழுக்கத்தை அல்லாஹ் படிப்பினையாக வைத்திருக்கிறான், ஒரு ஆட்சியாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற படிப்பினை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அழைப்பு பணி செய்ய வேண்டிய நுணுக்கங்களை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் அல்லாஹ் பேசுகிறான். இப்படியான நிறைய தகவல்களை, நிறைய பாடங்களை, நிறைய படிப்பினைகளை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
அதே போல இப்போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்ந்த இடம், இப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை எந்த பகுதியிலே இருந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம சிரியா என்று அழைக்கிறோமே அந்த பகுதியில் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அங்கிருந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க போறாங்க? எகிப்தை நோக்கி செல்லுகிறார்கள். அது நான் பின்னாடி சொல்வேன் அந்த வரலாற்றை. எகிப்திலே தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மன்னராக இருந்தார்கள். அவர்களுடைய குடும்பமும் அங்கு அந்த பகுதியில் தான் அவருடைய குடும்பமும் இருந்தது. இது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்ந்த இடங்கள் பற்றியான ஒரு தகவல். இப்ப சிரியாவிலே இருந்தவர்கள் எகிப்தை நோக்கி செல்லுகிறார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு முன்பாக நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததி என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிமார்கள், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சாரா அவர்கள். சாரா வழியாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுக்கிறான். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார்? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை இன்னொரு பெயரிலும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். இஸ்ராயில் என்கிற பெயரும் அவருக்கு அழைக்கப்படும். அப்ப இஸ்ராயில் என்று சொன்னாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாலும் 2 தான். ஏன்னா குர்ஆன்ல நம்ம பார்க்கலாம், இஸ்ராயலின் சந்ததிகளே என்று அல்லாஹ் சொல்லி இருப்பான். அப்ப இஸ்ராயலின் சந்ததிகள் என்று சொன்னால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தார்களே அந்த தலைமுறைகளைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இஸ்ராயலின் சந்ததிகள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த 2 மனைவிமார்களில் ஒரு மனைவி மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 சகோதரர்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இன்னொரு மனைவி மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 சகோதரர்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்ப 12 சகோதரர்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஒரு மனைவி மூலமாக 9 பிள்ளைகளும், இன்னொரு மனைவி மூலமாக 2 பிள்ளைகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அந்த 2 பிள்ளைகளில் ஒரு மனைவி மூலமாக பிறந்தாங்களே புன்யாமீன் என்கிற ஒரு சகோதரர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள். அப்ப புன்யாமீனும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு தாயிட்டிருந்து வந்தவங்க. இன்னொரு மனைவியிடத்திலிருந்து வந்தவர்கள் தான் அந்த மற்ற சகோதரர்கள் என்ற வரலாற்றையும் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வரலாற்றை ஆரம்பிக்கிறான். எப்படி அல்லாஹ் அந்த வரலாற்றை ஆரம்பிக்கிறான் என்று கேட்டால், குர்ஆனுடைய மகத்துவமே இங்கதான் இருக்கு. குர்ஆனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரலாறு என்று சொன்னால் அல்லாஹ் எல்லாத்தையுமே சொல்லிட மாட்டான். அவங்க மனைவி யாரு, அவங்க பிள்ளை யாரு, அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு எத்தனை திருமணம் ஆச்சு, எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தார்கள், எத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்ற எல்லா தகவல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாறு என்று சொன்னால் எந்த செய்தி மக்களுக்கு பலனளிக்குமோ, எந்த செய்தியினால் மக்கள் பலனடைவார்களோ, எந்த செய்தி படிப்பினையாக இருக்கிறதோ அந்த செய்தியைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அந்த அடிப்படையில் அந்த குர்ஆன்ல நீங்க சூரா யூசுப் என்கிற அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்ததை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்று கேட்டால், இந்த பகுதியிலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எந்த பகுதியிலிருந்து? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அதை போய் தன்னுடைய தந்தை இடத்திலே அவர்கள் போய் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? என் தந்தையே, 9 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரமணிவதாக நான் கனவிலே கண்டேன் என்று தான் கண்ட கனவை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. இந்த இடத்திலே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ கண்ட இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்தில் நீ தெரியப்படுத்தி விடாதே என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப சொன்னாங்கன்னா இதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. இந்த கனவுக்கான விளக்கம் என்ன? கடைசி காலத்துல அந்த 9 சகோதரர்களும் அவருடைய தாயும் தந்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் பண்ணிவாங்க. அந்த கனவை அல்லாஹ் எப்ப காமிச்சிட்டான்?
நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயது இருக்கும் பொழுதே அந்த கனவை அல்லாஹ் காட்டி விட்டான். இந்த இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, நீங்கள் கண்ட கனவை உங்க சகோதரர்களுக்கு நீங்க வெளிப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, அந்த சகோதரர்கள் நீங்கள் கண்ட இந்த கனவை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சதி செய்யக்கூடும். ஏன்னா நீங்க ஒரு அழகான கனவை கண்டிருக்கீங்க, உங்க மேல அவருடைய பிள்ளைகள் தான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் மற்ற சகோதரர்கள். அவங்கள்ட்ட சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்கள்ட்ட இந்த கனவை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கனவிலே நமக்கும் ஒரு படிப்பினை இருக்கிறது. கனவு சம்பந்தமாக நாமும் தெரிய வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. என்ன இருக்கு? கனவை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வகையாக கனவை பிரிச்சாங்க. முதலிலே ஒரு நல்லடியான் காணக்கூடிய நல்ல கனவு. ஒரு சாலிகான ஒரு அடியான் ஒரு நல்ல கனவை கண்டார் என்று சொன்னால் நபித்துவத்தின் 76 ஒரு பகுதி அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த கனவு கண்டிப்பா பலிக்கும். ஒரு நல்ல அடியான், சாலிகான அடியான் ஒரு கனவை கண்டார் என்று சொன்னால் அந்த கனவு பலிக்கும். அதே நேரத்திலே அந்த கனவை யாரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யார் நம்முடைய நலம் விரும்பியாக இருப்பாரோ, யார் நம்மை நேசிப்பாரோ அவர்களிடத்திலே மட்டுமே நல்ல கனவுகளை கண்டால் நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கனவை பொறுத்தவரை நல்ல கனவு வந்தால் அது நம்பிக்கைக்குரியவர்களிடத்திலே, நம்மை நேசிக்கக்கூடியவர்களிடத்திலே, நமக்கு நலன் காணக்கூடியவர்களிடத்திலே அந்த கனவை நீங்க சொல்லுங்க. அப்படி நீங்க நல்ல கனவை கண்டதை சொன்னீங்கன்னா உங்களுக்காக அல்லாஹ்ட்ட அவங்க கேட்பாங்க, அல்லாஹ் அந்த கனவை உண்மையாக்கி கொடு என்று ஒருவேளை நமக்காக அவர் நல்ல வார்த்தைகளை கூட சொல்லுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே நேரத்தில் கெட்ட கனவாக இருந்தால் அந்த கனவை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாரிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தி விட வேண்டாம். அது நல்லவரா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும் கனவை, கெட்ட கனவை பொறுத்தவரை நீங்க சொல்லிடாதீங்க. ஏன் என்று கேட்டால், கெட்ட கனவு என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து வரப்படுகிறது என்று சொன்னார்கள். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு கெட்ட கனவை நம்ம கண்டுட்டோம்னு வைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் யாரிடத்திலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம போய் மற்ற மக்களிடத்துல எப்படி பேசுறது? ரசூலுல்லாஹ் இதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா உன்னிடத்திலே மட்டும் இந்த கனவை பற்றி சொல்லுகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்டயா தான் கண்ட அந்த மோசமான கனவை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பது. இதை என்ன செஞ்சிருக்காங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல 3வது வகையான கனவு என்ன என்று கேட்டால், அனிச்சையான ஒரு கனவு. அந்த கனவு என்ன? நம்ம எதை பத்தியாவது ஒன்ன சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அந்த சிந்தனையில் தோன்றுவது நம்ம உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சு நம்ம தூக்கத்தின் போது ஒரு கனவாக வெளிப்படும். அந்த கனவை பொறுத்தவரை என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு அனிச்சையான கனவு, உள்ளத்தால் ஏற்படக்கூடிய கனவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், கனவை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயங்களை சொன்னார்கள். நல்ல கனவு கண்டால் அது கண்டிப்பாக நடக்கும். நல்ல மக்களிடத்திலே அந்த கனவை சொல்ல வேண்டும். கெட்ட கனவு கண்டால் அதை யாரிடத்திலும் வெளிப்படுத்தக்கூடாது. 3வதாக அனிச்சையான வரக்கூடிய கனவுகள், அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை, நம்ம ஆள் மனசுல தேங்கி இருப்பதனால் அந்த கனவு வெளிப்படுகிறது என்ற செய்திகளின் கனவு சம்பந்தமாக நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்திலே தெரிந்து கொள்ளணும். அதே போல இன்னொரு கனவு சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, நம்ம சமூகத்துல கனவுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஒரு கனவு கண்டுட்டு ஒரு ஆலிம் சார்ட்டையோ அல்லது பெரிய மார்க் அறிஞர்கிட்டயோ போய் இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டு இருக்கிறேன் விளக்கம் சொல்லுங்க, அல்லது நம்மளே கனவை பத்தி என்ன நினைச்சிருக்கோம்னா, நம்ம ஏதாவது ஒரு நல்ல கனவு கண்டோம்னு வைங்க, அப்படியே தலைகீழா புரியுறது. ஒரு திருமணமான மாதிரி ஒரு கனவு வந்துருச்சுன்னா, ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்க, அங்க போய் பேசுறது, நேத்து எனக்கு திருமணமான மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுக்கான விளக்கம் தான் இது, மௌத்தாயிட்டாரு அப்படின்னு பேசக்கூடிய மக்களை எல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமா பார்க்கிறோம். கனவு ஒரு கெட்ட காரியம் நடந்துருச்சு, ஒரு கெட்ட காரியமா ஒரு கனவை கண்டுட்டா, ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சுன்னு வைய, இந்த மாதிரி நான் ஒரு கனவை கண்டேன் அப்படின்னு இப்படி பேசக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே கனவு என்பதை பொறுத்தவரை என்ன நல்ல கனவு கண்டா அது நல்லதுதான் நடக்கும். என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சகோதரர்கள் சிரமணிவதாக கண்டார்கள், தாயும் தகப்பனும் சிரமணிவதாக கண்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவின் மூலமாக காட்டினார். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றிலே 4 கனவுகள் சம்பந்தமாக வரும்.
அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த 4 கனவுகளுமே என்ன அந்த கனவிலே காட்டப்பட்டதோ அந்த அடிப்படையில் தான் அந்த கனவுக்கான விளக்கத்தையும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். எனவே கனவு சம்பந்தமாக இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதே நேரத்தில் இந்த கனவுல பொய் சொல்றதற்கு பாருங்க, இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. யார் கனவிலே பொய் சொல்வாரோ, பொய்யிலே மிகப்பெரிய பொய் கனவிலே பொய் சொல்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். எனவே கனவுல என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருபொழுதும் நம் பொய் சொல்லிவிடக் கூடாது என்கிற அந்த செய்திகளும் புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். அந்த கனவை தந்தையிடத்துல சொல்றாங்க. தந்தை அந்த கனவை யாரிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த 2 அதாவது அந்த சகோதரர்கள் அவங்க எப்பயுமே தினசரி போய் காட்டு வேலைக்கு போய் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த விறகுகளை எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்வார்கள். அவங்க எல்லாம் திட்டமிட்டு என்ன செய்யறாங்கன்னா, எப்படியாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம என்ன செஞ்சிடணும், இங்க இருந்து அத்தாட்ட இருந்து கூட்டு போயிடணும் அப்படின்னு அவங்க ஒரு சதி செய்யறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, சதி என்று சொன்னால் அவர்கள் காஃபிர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம், அந்த அடிப்படையில் அவங்க செய்யல. அவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் புன்யாமின் அவர்கள் மீதும் அதிகமா பாசமா இருக்காரு, நம்ம மேல அவர் பாசமே காட்ட மாட்டார். எனவே என்ன செய்யணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் இந்த மாதிரி செஞ்சுட்டா அந்த அன்பு, அந்த கருணை, அந்த பாசம் எல்லாம் நம்ம மேல விழுந்துரும். அந்த நோக்கத்தில் தான் என்ன செய்யறாங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். இப்படி தீட்டிட்டாங்களா, அப்ப தந்தைகிட்ட போய் சொல்றாங்க, எங்க தந்தையே, ஏன் எங்களை நீங்க நம்ப மாட்டீங்க, யூசுஃபை எங்களோட அனுப்புங்க, நாங்க அவரை பாதுகாத்துட்டு வர்றோம், நீங்க ஏன் எங்களை நம்பவே மாட்டீங்க அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சொல்றாங்க. உடனே தந்தை சொல்லுகிறார், நான் உங்கள்கிட்ட அனுப்பிடுவேன், ஒருவேளை உங்களிடத்துல அனுப்பி அந்த ஓனாய் அந்த யூசுஃபை கடித்து தின்று விடுமோ என்று எனக்கு அச்சமா இருக்கிறது, பயமா இருக்கு, அதனாலதான் உங்களோட நான் அனுப்பல அப்படின்னு அவர்கள் பதில் சொல்லி விடுகிறார்கள். இதையும் தாண்டி என்ன செய்யறாங்க, அவங்க தந்தை இடத்துல அனுமதி கேட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யறாங்க, அங்கே அழைத்து செல்லுகிறார்கள். அழைத்து சென்றார்கள் என்று சொன்னால், இப்போது அவங்க கூட்டு போயிட்டாங்க, யூசுஃபை என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் கூடி ஒரு முடிவெடுக்கிறார்கள். அதுல ஒரு சில சகோதரர் சொல்றாங்க, யூசுஃபை கொன்றுடலாம், இவரை கொன்று விடலாம் என்று ஒரு சிலர் சொல்றாங்க. அதிலே இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரர் சொல்றார், இல்ல இல்ல, யூசுஃபை கொல்லலாம் வேணாம், ஒரு பாலுங்கிணற்றிலே அவர்களை தள்ளிவிடலாம் என்று அவர்கள் முடிவெடுத்து அந்த முடிவுக்கு எல்லாருமே கட்டுப்படுகிறார்கள். கொல்ல வேணாம், ஒரு பானங்கிணத்துல வேணா தள்ளி விட்டுறலாம் என்று அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அவர்கள் எல்லாம் முடிவு செய்கிறார்கள். இந்த இடத்தையும் புரிந்து கொள்ளணும், பொறாமை இருக்கு பாருங்க, பொறாமை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மிக மோசமான செயலாக தள்ளுது பாருங்க. என் தந்தை அவர் மேல பாசமா இருக்குங்கிறதுக்காக தன்னுடைய தம்பியே கொண்டு போய் என்ன செய்யறாங்க, கொன்று விடலாம், பாலைநிலத்துல தள்ளலாம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்கன்னா, பொறாமையினுடைய விளைவை நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். பொறாமை என்பது ஒரு மனிதனை மிக மோசமானவனாக என்ன செஞ்சிடும், எந்த எல்லைக்கும் கொன்று சென்று விடும் என்பதை இந்த செய்தி மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே அப்படி அந்த சகோதரர்கள் முடிவெடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலுங்கிணற்றிலே அவர்கள் தள்ளி விடுகிறார்கள். தள்ளினா என்ன நடக்குதுன்னு கேட்டா, அங்கே இருக்கக்கூடிய வியாபார கூட்டம் வந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யறாங்க, அதை அவர்கள் ஒரு விலைக்கு வாங்கி கொள்ளுகிறார்கள். அந்த விலையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான், ஒரு அற்பமான விலைக்கு அவர்கள் அவரை எடுத்துக்கொண்டார்கள். சில அற்பமான காசுன்னு சொல்லுவோம்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர், எப்படி ஒரு அழகானவர், அவர் நபியாக இருந்தவர். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தையில் எப்படி விற்கப்பட்டாங்க, ஒரு அற்பமான கிரயத்துக்கு விற்கப்பட்டார்கள். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவரை விற்பதிலே அவர் பற்றற்றவர்களாக இருந்தார்கள், அதிலே தேவையில்லாதவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்கும் போது கூட ஒரு பெரிய தொகையா வாங்கி விற்கல, ஒரு சின்ன அற்பமான காசுன்னு சொல்லுவோமே, அந்த அற்பமான தொகைக்கு அவர்கள் அதை விற்றார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான்.
இப்ப இந்த கருத்துல யார் வித்தாங்க அப்படின்னு வர்றதுல அதுல ஒரு கருத்து வேறுபாடான விஷயம் தான். ஆனா அதிலே தப்சீர் இப்னு கசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இமாம் எழுதுறாங்க, அந்த அற்பமான தொகைக்கு வித்தாங்களே அவங்க சகோதரர்கள் தான் அந்த பாலுங்கிற தள்ளினாங்களே அவங்க தான் எடுத்து கொண்டு போய் அந்த சந்தையில போய் வித்தாங்க. ஏன்னா அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் போது அதுல தேவையில்லாதவர்களாக இருந்தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே தேவையில்லாமல் இருந்தவர்கள் அந்த சகோதரர்கள் தான். எனவே அவர்கள் தான் அவர்களை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்திலே விட்டார்கள் என்று இமாம் தப்சீருல் இப்னு கசீர் அவங்க அந்த நூல்ல பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சரி, இப்ப அங்க கொண்டு போய் அவர்களை சந்தையிலே விற்று விட்டார்கள். இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க தந்தைகிட்ட போய் சொல்லணும்ல, தந்தைகிட்ட போய் என்ன சொல்றது? ஏற்கனவே தந்தை அதற்கான ஒரு பாயிண்டவே எடுத்து கொடுத்திருந்தார். என்ன, ஓனாய் தின்று விடும் என்று சொல்லியிருந்தாரு. அந்த பாயிண்ட் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை கழட்டி அதுல போய் சிவப்பு கலர் சாயத்தை ஊற்றி தன்னுடைய தந்தை இடத்திலே போறாங்க. போய் எங்கள் தந்தையே, இது போல நாங்க போயிருந்தோம், நாங்கள் கவனமாக இல்லாம இருக்கிற நேரத்துல ஒரு ஓனா யூசுஃபை அடிச்சு தின்றுச்சு, இந்த பா எங்களை நீங்க நம்பாட்டி இதோ இந்த சட்டையை கூட பாருங்க என்று அந்த சட்டையே அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த அத்தனை சகோதரர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே காட்டினார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல அப்படி சொன்ன பொழுது அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர்களே, அந்த காரியம் என்பது உங்களுக்கு ஷைத்தான் அந்த காரியத்தை அல்லாஹ் அழகாக காட்டியிருக்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸபுருன் ஜமீலா, இந்த விஷயத்திலே நான் அழகான பொறுமையை நான் அவர் விஷயத்திலே நான் மேற்கொள்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்ப சிந்திச்சு பாருங்க, தன் ஆசையாக அன்பாக கருணையாக தன்னுடைய கருணையை பொழிந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, தன்னுடைய மகனை, தன்னுடைய பிள்ளைகளே ஏதேனும் ஒரு சரி செய்து எங்கேயோ போய் விட்டுட்டு ஓனாய் சாப்பிட்டுச்சுன்னு வந்து தன்னுடைய தந்தை இடத்துல சொல்லும் பொழுது அந்த தந்தை என்ன செய்யல, அந்த பிள்ளைகளுடைய சட்டையை பிடிக்கல, அவங்கள அடிக்கல, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கல. உடனே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிறார், உங்கள் விஷயத்திலே நான் அல்லாஹ்விடத்திலே அழகிய பொறுமை காக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களை, மிக மிக சிந்திக்க வேண்டிய செய்தி இது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எவ்வளவோ இழப்புகள், தாங்க முடியாத நோய்கள், எந்த இழப்புகள் வந்தாலும் சரி, நான் அல்லாஹ்வுக்காக அழகிய பொறுமை காக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அல்லாஹ் அதற்கான கூலியை தருவார், இதிலே அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகிறோமா? பல பேர் பொறுமையா இருக்கிறோம். எப்படி பொறுமையா இருக்கிறோம்? அழகிய பொறுமை இல்லை. நம்ம வீட்டிலே ஏதோ துன்பம் கஷ்டம் நமக்கு தவிர்க்க முடியாத ஏதேனும் இழப்பு நடந்துருச்சுன்னா, நடந்த இழப்பை போற வர்ற கூட இருக்கிற எல்லாத்துலயும் போனை போட்டு சொல்றது, இப்படி நடந்துருச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஏதேனும் ஒரு விதியை அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி 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 எல்லாம் அந்த மனசெல்லாம் ஆரம்ப கிரப்பர் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம், சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த பிள்ளைகள் வந்து அவர் விஷயத்திலே சொன்ன பொழுது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் என்ன சொன்னார்கள், ஃபஸபுரன் ஜமீலுன், நான் அழகான பொறுமை காக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய பாடம், எவ்வளவு பெரிய படிப்பினை இது. இன்னும் சொல்ல போனா, குழந்தை மரணிச்சிட்டா கூட அந்த சோகம் மரணத்தோடு முடிந்து விடும். ஒரு புள்ள, பாச வச்ச புள்ள கூட்டிட்டு போனாங்க, என்ன ஆனாரோ ஏதானாரோ, எங்க போனாரோ, இருக்கிறாரோ இல்லையோ என்று அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி ஏங்கி இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலும் அப்படியான வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால்,
அன்புள்ள சகோதர சகோதரர்களே, அதுதான் அழகிய பொறுமை. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற துன்பத்தை, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற கஷ்டத்தை, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இழப்பை, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இழப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு, அந்த துன்பமும் எனக்கும் என் இறைவனுக்குமானது, அந்த துன்பத்தை இன்னொருவருக்கு கூட நான் சொல்ல மாட்டேன் என்று முடிவெடுத்து உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமாக ஆக்கிக் கொள்கிறீர்களே, அதற்கு பெயர் அழகிய பொறுமை. அந்த பொறுமையை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல சந்தையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விற்கப்பட்டார்கள். அந்த வரலாற்றை சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் சொல்றான், ஒரு அற்பமான தொகைக்கு தான் வித்தாங்க. விட்டுட்டு அல்லாஹ் அந்த நடந்த சதிகளை எல்லாம் பார்த்து கொண்டே இறுதியாக அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு அலீமுன் பிமா யஅமலூன், அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அவங்க போனது, அவங்க அற்பமான தொகைக்கு வித்தது, அந்த சந்தையில் அவங்கள போய் வித்தது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் கண்காணிக்கிறதாக இல்லையா? அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் திட்டங்களையும் அவர்கள் சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் அறிந்து கொண்டே இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ஒரு நபி அப்படி தூக்கி போடப்பட்டார், கிணத்துல இருக்கிறாரு, சந்தையில விற்கப்படுறாரு, நான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், என்ன நடக்குமோ அதை உற்று பார்ப்பவனாக இருக்கிறேன். நம்மளாக என்ன செய்வோம்? அந்த இடத்துல அப்படிப்பட்ட சூழல்ல கொண்டு போய் சந்தையில் விட்டு அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா? இப்படி போய் விட்டுட்டு அவர் என்ன பாவம் பண்ணாரு? அப்படியெல்லாம் நம்ம வாயிலிருந்து சாதாரணமாக கூட வந்து விடுகிறதே. அதே போல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சந்தையிலே விற்கப்பட்டு எங்க போறாங்க? எகிப்தை நோக்கி செல்லுகிறார்கள். அவரை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த முதலாளி, அவர் அந்த எகிப்து நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிறார். பல பேர் பல கிதாபுகளை மன்னர் அதை வாங்கினார், மன்னராக இருந்தார்னு சொல்றாங்க. ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கியவர் ஒரு அமைச்சர். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார், நான் ஒருவரை வாங்கி வந்திருக்கிறேன், இவர் ஒருவேளை நமக்கு வளர்ப்பு மகனாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஏதேனும் காரியங்களை அவர் உதவி பெறுவனாக இருக்கலாம், இவரை நாம் கண்ணியமாக பார்த்து கொள்வோம் என்று தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார். வாங்கிட்டு போய் கூட என்ன செய்யல, அவர்கள் வேலையாள் மாதிரி, அடிமை மாதிரி, கொடுத்த வேலையெல்லாம் செய்யற மாதிரி, அந்த மாதிரி அவர்களை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நடத்தவில்லை. அல்லாஹ் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த இடத்திலும் அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறான். அந்த கண்ணியமாக அந்த வீட்டிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். வளர்க்கப்படுகிற நேரத்திலே அந்த அமைச்சருடைய மனைவி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகிலே மயங்கி ஒரு சிந்தனை அல்லாஹ் உள்ளத்துல போடுகிறான். எப்படிப்பட்ட என்ன இருந்தாலும் வளர்ப்பு மகனாலும் வேறொரு நபர் தானே, அவரை எப்படியாவது அடைய வேண்டுமே என்று அந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகிலே மயங்கி அவர் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்கிறார் என்று கேட்டால், ஒரு நேரத்திலே ஒரு பகலிலே ஒரு கதவை அடைத்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய இச்சைக்காக அழைக்கிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையே அல்லாஹ் சூரா யூசுப் 12வது அத்தியாயம் படித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. நம் அத்தனை சகோதர சகோதரிகளும் உள்ளத்திலே ஆழ பதிய வேண்டிய வசனம் இது. 23வது வசனத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஒரு பெண், தன்னை வளர்த்த ஒரு பெண், ஒரு அழகான ஒரு பெண், அமைச்சருடைய ஒரு பெண், யாருமே அந்த நேரத்திலே இல்லை, தன்னை அப்படியான தவறான முறைக்கு அழைக்கிறார். அந்த நேரத்திலே அந்த பாவத்தை செய்தால் கூட யாரும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்தில் கூட சற்றும் எதிர்பார்க்காத நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை அழைத்த பொழுது, கதவுகளை தாளிட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், கால மஆதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸனு மஸ்வாய இன்னஹு யுஃப்லிகுல் ஸாலிமீன், அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு சொல்லுகிறார், அவர் என் உரிமையாளர் ஆவார், எனக்கான தங்குமிடத்தையும் அழகான வசதியும் கொடுத்தார், அநீதி இழைத்தவர்கள் ஒரு பொழுதுமே வெற்றியடைய மாட்டார்கள்.
நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் பொழுது சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், மாதல்லாஹ், அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும். என்ன நம்பி வீட்டுல ஒரு ஆளா அவர் எனக்கான உணவையும் தண்ணீரையும் என்னை கொடுத்து நீ வீட்டில் ஒரு ஆளாக பார்த்திருக்கிறாரே, அப்படி வளர்க்கப்பட்ட மனைவியிடத்திலே நான் தவறாக நடந்து கொண்டால் அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அநீதி இழைத்தோருக்கு அல்லாஹ் ஒரு பொழுதும் அவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்லுகிறான். அப்படி தாளிட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பிறகும் கூட அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைவதற்காக ஓடுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி அந்த பெண்ணிடத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த கதவை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த நேரத்திலே சட்டையை பிடித்து அந்த பெண்மணி இழுக்கிறார். இழுத்த பொழுது அந்த இடத்திலே வெளியிலிருந்து தன்னுடைய கணவன் வந்து விடுகிறான். கணவனை பார்த்த அந்த பெண்மணி வேக வேகமாக அந்த கணவனிடத்திலே ஓடி போய் சொன்னாலாம், உங்கள் மனைவியை தவறாக நடக்க விரும்பியவருக்கு சிறதண்டனையா அல்லது வதைக்கும் வேதனையா, எதை நீங்கள் தரப்போகிறீர்கள்? அப்படியே தலையில மாறிட்டாங்க. பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு தவறான இச்சைக்கு அழைக்கிறார் என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது என்ன இருந்திருக்கணும், எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும், எவ்வளவு கருணை இருந்திருக்கணும், அவர் மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு வெறி இருந்திருக்கணும். அந்த பாசம், அந்த கருணை தன்னுடைய கணவனுக்கு முன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பாசம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்ற கூட நினைக்கவில்லை. குறைஞ்சபட்சம் அவரை காப்பாற்றணும் கூட அந்த பெண்மணி நினைக்கல. சிறையில தள்ள போறீங்களா, அவர் அடிக்க போறீங்களா, என்ன செய்ய போறீங்க, நீங்க தண்டனையை கொடுங்க. அன்புள்ள சகோதரர்களை, அதுபோதுதான் உலகத்தில் ஏற்படக்கூடிய போலியான உறவுகள் இருக்கிறது பாருங்க. இன்றைக்கு எத்தனையோ திருமணமான அந்நிய ஆண்கள், அந்நிய பெண்கள் மிக சர்வசாதாரணமாக எத்தனையோ பெண்களிடத்திலே, ஆண்களிடத்திலே காதல் என்ற பெயரிலே பேசக்கூடிய, உயிரை கொடுத்துருவேன், உனக்காக என்ன எது வேண்டுமானாலும் செய்வேன், என்னன்னு செய்வேன் என்று சாதாரணமாக பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே நாம் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் அந்த வேஷமெல்லாம், அந்த பாசமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் மட்டும்தான். அந்த எல்லையை தாண்டி விட்டால் எந்த எல்லைக்கும் அவர்கள் போலியான பாசக்காரர்கள் செல்வார்கள் என்ற இந்த வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் அப்படி ஒரு நேசம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த மனைவி, அவரை தூக்கி சிறையில போடுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கப்படுகிறார். அதிலே நீதியான ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த பெண்கள் இருக்கிறார்களே, அங்கே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். இந்த பெண்மணி உண்மை சொல்லுகிறாளா, பொய் சொல்லுகிறாள் அறிந்து கொள்ளலாம். அவருடைய முன்சட்டை கிழிக்கப்பட்டிருந்தால் இந்த பெண்மணி உண்மை சொல்லி இருக்கிறார். ஆனால் கிழிக்கப்பட்டதோ அவருடைய பின்பகுதியில் இருக்கிற சட்டை பகுதி கிழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்கள் மனைவி தான் பிழை செய்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த அசீஸின் மனைவி, அந்த அமைச்சரின் மனைவி, அந்த அமைச்சர் தன்னுடைய மனைவியை அழைத்து, உன்னுடைய இந்த தவறுக்காக நீ அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள், நீதான் குற்றம் இழைத்திருக்கிறாய். அவர்கள் யூசுப் நபி அவர்கள் குற்றம் இழைக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படுகிறார். இந்த நேரத்தில் கூடங்க ஊரில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு செய்தி பரவுகிறது. என்ன செய்தினா, ஒரு அமைச்சருடைய மனைவி தன்னுடைய வீட்டிலே இருக்கிற ஒரு வேலையாளோடு தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தால் என்கிற செய்தி ஊர் முழுக்க பரவுகிறது. பரவுனா அந்த பெண்மணி நினைக்கிறாள், என்னவா இப்படி மோசமா பேசுறீங்க, நான் யாரோடு தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தேன் தெரியுமா, அவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறார். தன்னுடைய தோழிகள் அனைவரையும் அழைக்கிறார். அழைச்சிட்டு அந்த வீட்டிலே அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சாப்பிடுவதற்கான கனிகளையும் கத்தியும் கையிலே கொடுக்கிறார். கையில பழத்தை வச்சிருக்காங்க, கத்தி வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் யூசுஃபை அழைக்கிறார். யூசுஃபே கடந்து போங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்து போகிறார்கள். கையிலே வைத்திருக்கிற தோழிகள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகையிலே மயங்கியவர்களாக பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தன்னுடைய கையிலே அவர்கள் அறுத்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான்.
எப்படி அழகா இருந்திருப்பாரு வாங்க. உடனே அந்த தோழிகள் சொன்னார்களாம், நிஜமாகவே சொல்லுகிறோம், இவர் மனிதரே அல்ல, மலக்கு என்று அவர்கள் சொன்னார்கள். மனுஷன் இல்ல, மலக்கு, இவ்வளவு அழகா இருக்காரு. சொன்ன பொழுது அந்த அமைச்சரின் மனைவி சொன்னாலாம், இதோ இவரை அடையாமல் ஒரு பொழுதும் நான் விடமாட்டேன், இவரை எப்படியாவது நான் அடைந்தே தீருவேன் என்று அந்த பெண்மணி சபதமிட்டு மீண்டும் அவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைவதற்காக அவர்கள் நெருங்குகிறார்கள். அந்த நேரத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். கால ரப்பி சிஜ்னி அஹப்பு இலைய மிம்மா யதஊன இலைஹி. யா அல்லாஹ், இந்த பெண்மணி எந்த பாவத்துக்காக என்னை அழைக்கிறார்களோ அந்த பாவத்தை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது. நான் சிறைச்சாலைக்கு சென்றாலும் செல்லுவேனே தவிர இந்த பெண்மணி அழைக்கும் அந்த குற்றத்தை நான் ஒருபொழுதும் செய்ய மாட்டேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். தான் செய்திருக்கிற இந்த பாவம், ஒரு அந்நிய பெண் என்னை தவறான நடத்தைக்கு அழைக்கிறார், அதற்கு விலை நான் சிறைச்சாலைக்கு சென்றாலும் பரவாயில்லை, அந்த பெண்ணோடு நான் அந்த பாவத்தில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி இக்லாசோடு உள தூய்மையோடு அந்த பாவத்துக்கான விலையை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்தார்களே. எப்படிப்பட்ட விலை பாருங்க, சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு எவ்வளவோ தவறுகளை செய்கிறனா, எவ்வளவோ பாவங்களை செய்கிறனா, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி யா அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து மீட்டு கொடு, இந்த பாவத்தை நீ ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் என்று கேட்பதற்கு கூட இன்றைக்கு பல பேர் நம்மிடத்தில் நேரம் இல்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிறைச்சாலை எனக்கு கொடு. சிறைச்சாலை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிறதே சிறைச்சாலை அதுபோல அல்ல, மன்னர்களின் சிறைச்சாலை. இன்னைக்கு கூட சிறைச்சாலை ஒருத்தவங்களை அடிச்சா, துன்புறுத்தினாங்க, வேற மாதிரி செஞ்சாங்கன்னா எல்லாம் எடுத்து பத்திரிகையாளர் எடுத்து எல்லாம் வெளியே போட்டுறான். சிறைச்சாலைனா ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன் இருக்கு. இந்த அடிப்படையில் தான் சிறை கைதிகளை நடத்த வேண்டும், இதை தாண்டி எல்லை மீறக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையை தேர்ந்தெடுத்தாரே, இதைவிட சிறைச்சாலை எனக்கு சிறந்தது என்று சொன்னாரே. அந்த நேரத்திலே சிறைச்சாலையில என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், உயிர் கூட ஒரு வேளை போகலாம். அந்த நேரத்தில் கூட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சிறைச்சாலை சிறந்தது என்று சொன்னார்களே. அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அவர்கள் அழைத்து விசாரிக்கப்படக்கூடிய நேரத்திலே எல்லா ஆதாரங்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்த பொழுதும் கூட அவர்கள் உள்ளம் நினைத்தது எப்படியாவது இவருக்கு சிறைக்கு தள்ளிவிட வேண்டும் என்று. ஏன்? என்னுடைய மான பிரச்சனை, இப்ப நான் என் மனைவி தான் தவறு செஞ்சிருக்கானா ஊர்ல வேற மாதிரி பேசிடுவாங்க, அதனால் தவறு செய்தது இவர்தான் என்று சொல்லி அவர்களுடைய மான பிரச்சனைக்காக எந்த குற்றமும் செய்யாத நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து பாருங்க, அந்த சிறைச்சாலைகளிலே 2 தோழர்கள், அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சிறைச்சாலையில இருக்கிறார்களோ அந்த சிறைச்சாலையில 2 தோழர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 தோழர்களும் ஒரு கனவு காண்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாப்பான், அவங்க நேர்மை, அவர்கள் ஒழுக்கம், அவர்கள் வணக்க வழிபாடு எல்லாத்தையும் அருகில் இருக்கிற 2 பேரும் பார்க்கிறார்கள். பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே எங்கள் கனவுக்கான விளக்கத்தை சொல்லுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தான் கண்ட கனவை சொல்லி விளக்கம் கேட்கிறார்கள். விளக்கம் கேட்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சரி நீங்கள் கண்ட கனவுக்கான விளக்கத்தை நான் சொல்லுகிறேன், அந்த விளக்கத்தை சொல்வதற்கு முன்னால் நான் உங்களிடத்திலே சில கேள்விகளை கேட்கிறேன், அந்த கேள்விகளை கேட்கலாமா என்று கேட்டுவிட்டு அந்த சிறை தோழர்களிடத்திலே பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்தை படைத்து அடக்கியாளக்கூடிய பல கடவுள்கள் இருப்பது சிறந்ததா, அல்லது ஒட்டுமொத்த கடலையும் ஒருவன் படைத்திருக்கிறானே அது சிறந்ததா? இறைவனை பற்றி அறிமுகப்படுத்துகிறார், இறைவனை பற்றி எடுத்து சொல்லுகிறார். எந்த நுணுக்கத்தில் பாருங்க,
தான் அவருக்கு ஒரு உதவி செய்ய போகிறார், கனவுக்கான விளக்கத்தை செய்ய போகிறார். சொல்ல நேரத்தில் கேட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னவில்லை. தாவா களத்தில் இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டிய செய்தி, யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய போகிறோம், அந்த உதவி நம்மால் நடைபெற போகிறது என்று சொன்னால் அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல, அவருக்கு இறைவனை பற்றி அறிமுகப்படுத்த, இறைவன் என்றால் யார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அழகான சந்தர்ப்பம் அது. அந்த சந்தர்ப்பத்தை எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினார்களோ அந்த சந்தர்ப்பத்தை நாமும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விளக்கமும் அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் கற்பனையாக வணங்குகிறீர்களே, அந்த கடவுள்கள் எல்லாம் உங்கள் முன்னோர்கள் வைத்துக் கொண்ட வெறுமனே கற்பனை பெயர்கள் தவிர அதற்கு வேறு எந்த சக்தியும் இல்லை. அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் சக்தி இருக்கிறது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அந்த 2 சிறை தோழர்களுக்கும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு பணி செய்தார்கள், தாவா செய்தார்கள். இப்ப கனவுக்கான விளக்கத்தை சொல்லுகிறார்கள். 2 பேர் என்ன கனவு கண்டாங்க? ஒருவர் கனவு காண்கிறார், நான் திராட்சை ரசம் பிழிவதாக கனவு கண்டேன். இன்னொரு என்ன கனவு காணுகிறார்? என் தலையிலே ரொட்டியை பறவைகள் கொத்தி தின்பதாக நான் கனவு கண்டேன். கனவுக்கான விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஒருவர் தலையிலே ரொட்டியை பறவைகள் தின்பதாக கண்டீர்களே, அவர் தூக்கிலிடப்படுவார். இன்னொருவர் திராட்சை ரசம் பிழிவதாக கண்டாரே, அவர் மன்னருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பவராக இருப்பார். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த திராட்சை ரசம் பிழிவாரே அவரிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் இதை விட்டு, இந்த சிறைச்சாலை விட்டு வெளியே செல்ல இருக்கிறீர்கள். நீங்கள் வெளியே சென்றால் மன்னரிடத்திலே என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். சொன்னா அதே போல அந்த சிறை தோழர்ல ஒருத்தர் தூக்கில போட்டுறாங்க, இன்னொருத்தர் வெளியே சென்று விடுகிறார். சென்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே என்ன பற்றி சொல்லுங்கன்னு, அதை ஷைத்தான் மறக்கடிக்க செய்தான். நீண்ட காலமாக சிறைக்குள்ளே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க, எந்த இடத்திலே இருந்து எந்த இடத்துக்கு வந்து எந்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து சிறை வாழ்க்கை என்று சொல்லி சிறை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த சிறைக்கு சென்ற பொழுதும் கூட அங்கே அவர்களுக்கு தாவா செய்து அதிலே அந்த சிறையிலே பல காலம் தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நபிக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், அந்த வாழ்க்கை அல்லாஹ் எப்படி அவர்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். நீண்ட காலம் சிறையிலே இருந்தார். அடுத்து அல்லாஹ் ஒரு மன்னர் ஒரு கனவை காண்கிறார். மன்னர் ஒரு கனவை கண்டு என்ன மன்ன கனவு காண்கிறார்? 7 கொழுத்த மாடுகள், 7 பசுமையான மாடுகளை தின்பதாகவும், அதே போல கதிர்கள், காய்ந்த கதிர்களும் 7 காய்ந்த கதிர்களும் 7 பசுமையான கதிர்களும் ஒரு கனவு அல்லாஹ் அந்த மன்னருக்கு கனவாக கொடுக்கிறார். கொடுத்த அந்த விளக்கத்தை எல்லாரிடத்திலும் கேட்கிறார்கள், இந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. அப்போதான் அருகிலே மன்னருக்கு அருகிலே அந்த திராட்சை ரசம் பிழிந்தாரே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரோட சிறையிலே இருந்தாரே, அப்போதுதான் அவருக்கு நினைவுக்கு வந்தது, நம்முடைய கனவுக்கு ஒருவர் விளக்கத்தை சொன்னாரே, இதோ அவரிடத்திலே போய் கேட்டு விடலாம் என்று சொல்லி மன்னருக்கான கனவுக்கான விளக்கத்தை கேட்பதற்காக வேகமாக அந்த சிறை தோழர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற சிறையிலே போய் இது போல மன்னர் ஒரு கனவு காண்டிருக்கிறார், அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறார் என்று சொன்ன பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். 7 ஆண்டுகள் வர இருக்கிறது, அதில் நீங்கள் நன்றாக விவசாயம் செய்வீர்கள். அப்படி செய்யக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துவிட்டு அந்த கதிர்களிலே அதை விட்டு வைத்து விடுங்கள். மீண்டும் 7 வருடம் பஞ்சகாலம் வரும். அந்த நேரத்திலே நீங்கள் தேக்கி வைத்த அந்த நெற்கதிர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு 1 ஆண்டுகள் நீங்கள் செழிப்பாக வளமையானதாக மாறிப்போகும் என்ற கனவுக்கான விளக்கத்தை அந்த சிறை தோழரிடத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். கேட்ட அந்த விளக்கத்தை கேட்டுவிட்டு மன்னரிடத்திலே வந்து அவர் இந்த கனவுக்கான விளக்கத்தை சொன்னார். கேட்ட உடனே மன்னருக்கு ஆச்சரியம், யார் அவர்? இந்த கனவுக்கான விளக்கத்தை சொன்னவர் யார்? அவரை உடனே அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சிறை தோழர் வேகமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற சிறைச்சாலைக்கு சென்று, மன்னர் உங்களை அழைத்து வர சொல்லுகிறார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார். இந்த நேரத்திலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொன்னார்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா?
அந்த பெண்கள் விஷயத்திலே என்னை சிறைச்சாலையிலே தள்ளினார்களே, அந்த விஷயத்தை பற்றி விசாரிக்காமல் நான் இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர மாட்டேன் என்று சொன்னார்கள். என்ன குற்றச்சாட்டு சொல்லி என்ன சிறையில் அடைச்சாங்க, அந்த கேஸை எடுங்க, விசாரிங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இடத்திலே இருந்து நான் அந்த சிறைச்சாலையிலே நீண்ட காலம் தங்கி நான் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லி என்னை ஒருவர் இப்படி அழைக்கும் பொழுது அழைத்திருந்தால் நான் அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன், உடனே மன்னரிடத்திலே சென்றிருப்பேன். அல்லாஹ் உண்மையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, அருள் செய்வானாக, மிகப்பெரிய பொறுமையாளராக இருந்தார். மரண சிறை என்னுடைய கேச என்னுடைய நான் குற்றமற்றவன் என்று நிரூபித்தாலே தவிர இந்த சிறைச்சாலையில் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னார்கள். அத்தனை வருடம் இருந்தார். அதே போல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்களை எல்லாம் அழைக்கிறார்கள். விசாரணை நடக்கிறது. அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார்கள், பெண்ணே உன்னுடைய செய்தி என்ன? அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். எந்த குற்றச்சாட்டை சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களோ அந்த இடத்திலே அந்த பெண் ஊர் முழுக்க, மன்னர் முழுக்க அனைவரும் இருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இதோ இருக்கிறார்களே, இவர் எந்த தவறும் செய்யவில்லை, இந்த தவறை எல்லாம் செய்தது நான் தான் அவரை தவறான முறையிலே அழைத்தேன், அவர் குற்றமற்றவர், ஊர் முழுக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரபராதி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர் என்ற அந்த செய்தியை அந்த இடத்திலே அந்த பெண்மணி சொல்லுகிறார். சொன்ன பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்புள்ள சகோதரர்களை, இப்படி நம்மை பற்றி அவதூறு சொல்லி ஊர் முழுக்க பேசி நம்மை சிறைச்சாலையிலே தள்ளி இறுதியாக நம்மை பரிசுத்தமான இடத்திலே ஒருவர் நிறுத்துகிறார் என்று சொன்னால் நம்ம வெற்றியிலே, பெருமையிலே, ஆணவத்திலே, பார்த்தீங்களா நான் எப்படிப்பட்டவன், நான் செய்யவில்லை என்று எத்தனையோ ஆண்டுகளாக சொல்லி வந்தேன், நீங்கள் கேட்டீர்களா என்று ஆணவத்திலே, பெருமையிலே குதித்திருப்போம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வமா உபர்ரி நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துல் பிஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி. அவர்கள் சொன்னார்கள், என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை, நிச்சயமாக மனமானது தீமையை தான் செய்ய தூண்டுகிறது, என் இறைவன் அருள் புரிந்ததை தவிர நான் இதை செய்யாமல் இருந்திருக்க மாட்டேன், என் இறைவன் மன்னிப்பவனாகும் கருணை மிக்கவனுமாக இருக்கிறான். என்ன நானே தூய்மைப்படுத்திக்கிற மாட்டேன், நான் நல்லவன், நான் ஒழுக்க சீலன், நான் அப்படிப்பட்டவன், நான் அதை அப்படி நான் சொல்ல மாட்டேன். என் உள்ளமானது தீமையைத்தான் தூண்டுகிறது. அந்த தீமையிலிருந்து அல்லாஹ் தான் என்னை பாதுகாத்தான், என்னுடைய இறைவன் என்னை பாதுகாத்தானே, அவனை தவிர அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோர் என்ற அந்த இடத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக மிக படிப்பினையான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றிலிருந்து நாம் படிப்பினையாக பெற வேண்டிய வசனம் இது, செய்தி இது. தன்னை தானே அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை, பெருமையாக இருக்கவில்லை, ஆணவமாக இருக்கவில்லை. தன்னை அவர்கள் குற்றமற்றவர்களை நிரூபித்த பொழுது கூட அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை சாட்டி, அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் தூய்மையாக்கினான், அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்தான், என்னுடைய மனசு மோசமானதுதான், தீமையை தூண்டக்கூடியதுதான், அல்லாஹ் என் மீது அருள் புரிந்தால் தவிர நானும் அந்த தீமையை செய்திருப்பேன் என்று அதை ஒத்துக்கொண்டு அவர்கள் கேட்டார்களே, இதுவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அந்த வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இதனுடைய இரண்டாவது தொடரில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதமோ நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலோ இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.